இப்போது வந்து டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7:30 ஆகுது. இப்போது 7:30 மணி மாதிரியே தெரில. ஹாஸ் இட் ஸ்டாப் ரைட் தேர்? அதுக்கு மேலே போக வேண்டாம். பட் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நாள். என்னடா எப்போ பார்த்தாலும் சூப்பர் நாள்னு சொல்கிறீங்களா? ஸோ எல்லா நாளுமே சூப்பரான நாள் தான் இல்லையா? நான் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளானே பண்ணாமல் போயிட்டு வாங்கினேன் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ இந்த தடவை பக்கா பிளான் பண்ணி போயிருக்கேன். பிகாஸ் நான் போய் வாங்கினது எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ன இந்த வீக் வேணும் அப்படின்றத வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வெதர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 70க்கு மேலே இருக்குது. ஸோ 70க்கு மேலேனா ஜாக்கெட் போட தேவையில்லை இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் பார்த்தோன்னா எல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க, இருட்டுற வரைக்குமே கூட. ஸோ நாங்களும் பார்த்தோன்னா இப்போ வெளியில் வந்து பைக் ரைடுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு தென் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். அண்ட் நான் வந்து இப்போ ரீசெண்டாக மின்ட் பிளான்ட் ஒன்று வாங்கினேன். லாஸ்ட் டைம் வாங்கின மின்ட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் இருக்குல்ல, அங்கே நிறைய இங்கே வந்து முயல் குட்டிலாம் வந்து சுற்றிட்டுருக்கோம். அந்த முயலெல்லாம் வந்து கடிச்சு போட்டுச்சு மின்ட்டை. ஸோ அதனால் திரும்ப வந்து மின்ட் பிளான்ட் வாங்கி ஒன்று வச்சுருங்க வெளியில். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் அதெல்லாம் வச்சுட்டு வெளியில் போய்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஷாப்பிங் பேக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்தோன்னா லேம்ப் வாங்கியிருக்கேன். ஸோ லேம்ப் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன், கம் வித் மீ. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் கீழே தான் உட்காருறது. கீழே உட்காந்தா தான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம ப்ராப்பராக நம்ம செய்ய வேண்டிய இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ்லாம் வந்து சரியாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இப்போ கீழெலாம் அதிகமாக உட்காருறது. அண்ட் தென் என்னோடய ஷாப்பிங் எல்லாத்தையும் காமிக்கிறது எதுவும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, அந்த பாட்டுக்கு மட்டும் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடலான்னு நினைக்கிறேன். இது பார்த்தோன்னா புது பிராண்டு கொய்யாப்பழம் ஜூஸ். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, அது ட்ரை பண்ணி பார்க்கணும். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தோன்னா யூஷுவல் ஐட்டம்ஸ் தான். சேமக்கிழங்கு சேப்பங்கிழங்கு எப்படி வேணால் சொல்லுவாங்க இதை. ஸோ அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஸோ அது வெண்டைக்காய் வச்சு சூப்பராக பொரியல் பண்ணலாம், புளிக்குழம்பு, சாம்பார் எது வேணால் வைக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, இது வந்து கொஞ்சம் காரமான பச்சை மிளகா. நான் வந்து என்னோடய சிக்கன் கீமா வீடியோவில் காமிச்சிருப்பேன், அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கும். பட் திஸ் ஒன் இஸ் இது வந்து ஃபிங்கர் ஹாட் பெப்பர்ஸ், இதுக்கு பேர். கொஞ்சம் காரமாக இருக்கும். அண்ட் தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து ஃபுல் கோகனட்டாகவும் ஹோல் கோகனட்டாகவும் வச்சுருப்பாங்க. அது ஹோல் கோகனட் வந்து நம்ப முடியாது. ஏற்கனவே 2-3 தடவை வாங்கிட்டு வந்து அது வந்து ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. அதனால வந்து நாங்கள் அதை வாங்குறதே கிடையாது. இந்த மாதிரி தான் வாங்குறது, தேங்காய் சட்னிக்கு இல்லை எதுக்காக தான் அரைச்சி போடுறதுக்கு இந்த மாதிரி டைப்பில் தான் வாங்குறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் யூஷுவல் ஐட்டம்ஸ் தான். கீரை வந்து பாலக்கீரை தான் அங்கே மேக்ஸிமம் கிடைக்கும். நாங்கள் முருங்கைக்கீரை வாங்கணுன்னா நான் வந்துட்டு பட்டேல் பிரதர்ஸ், கழுத கெட்டால் குட்டிச்சவர மாதிரி எல்லாருமே போகிற இடம் வந்து பட்டேல் பிரதர்ஸ் தான். அங்கே தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷான நம்ம சாப்பிட்ற டைப் கீரை இருக்குல்ல, இந்த புளிச்சக்கீரை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து சிறுக்கீரை கூட ஒரு சில சமயம் நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள்லாம் வந்து அங்கே தான் கிடைக்கும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா உங்களுக்கு பாலக்கீரை வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னா பீன்ஸ். அண்ட் இந்த ட்ரிங்க் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட். ஸோ இது பார்த்தோன்னா உள்ளே இருக்க அந்த ஜெல்லி போட்டிருப்பாங்க, அதிகமாக ஸ்வீட் இருக்காது. ஸோ கோகனட் மில்க் பேஸ்ட் ட்ரிங்க் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு 3 ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லிஸ்லாம் தெரியுதா? அதுக்கப்புறம்
எஸ். ஸோ பட்டாணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் பீஸ் வச்சுருப்பாங்க. இதில் வந்து நார்மல் பட்டாணி இல்லை, இது ஸ்வீட் பீஸ். இது பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிரேவியில் போட்ட உடனே வந்து ரொம்ப சாஃப்டாகிடும், ரொம்ப நேரம் எடுக்காது குக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஹேஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்போவுமே வந்து பார்த்தா அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் மாதிரி எதாவது பண்ணனா அந்த கூட சாப்பிட்றதுக்கு கேரட் அண்ட் ஸ்வீட் பீஸ் ரொம்ப பிடிக்கும் ஹேஸ்க்கு. அப்புறம் இது வந்து கிளமெண்டன் ஆரஞ்சு மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் சீஸ். இந்த ஸ்விஸ் சீஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அகெயின் ஹாஸ்னாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து இப்போ உள்ளே வச்சாகணும். அப்புறம் ஒரே இடம் டங்கின் டோனட் போகணுன்னு சொல்லிட்டு டங்கின் வந்து டோனட் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டோனட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரூட் பிக் பண்ணிப்பேன். அண்ட் ஃப்ரூட்டோடு நான் வந்து பிக் பண்ணிட்டேன்னா என்னோடய டயட் ஸ்கெட்யூல் வந்து அழகாக போகும் அந்த வீக்லி. மற்றபடி நான் வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கருக்கு முறுக்கு ஐட்டம்ஸ் தான் நிறைய வாங்கிட்டேன்னா வந்து என்னோடய டயட் கொலாபரேஷன் ஆகும். ஸோ அதனால நான் வந்து ஸ்வீட் ப்ரிஃபர் பண்ணுறது, இந்த கருக்கு முறுக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதை விட நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து என்னோடய ஸ்நாக்ஸாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ தான் என்னால் சீஸ் கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கருக்கு முறுக்கு. இப்போ தானே வேறேன்னு சொன்னேன், நான் விட்டாலும் இந்த கருக்கு முறுக்கு விட மாட்டேங்குது. ஸோ இது பார்த்தோன்னா பிரெட் கிரிஸ்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட் இருக்குல்ல, பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த லாங் ப்ரெட் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரெட்டை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஆனியன் அண்ட் சோவர் க்ரீம் ஸோ இது போட்டு அதை வந்து டோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு நல்ல ஸ்நாக் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ சம்மர்லாம் வந்ததுனால ஹேஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மார்ஷ்மெலோஸ். ஸோ இந்த மார்ஷ்மெலோஸை என்னை டோஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் டோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு. இந்த டோஸ்ட் பண்ணால் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும், பிளாக் கலரில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே இழுத்தனா அப்படியே இந்த ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அது அப்படியே நெக்க சாப்பிட்றது தான். இது ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் சுகர் அண்ட் இந்த கார்ன் ஸ்டார்ச் இருக்குல்ல, ஸ்டார்ச் தான் ஃபுல்லாக அது. பட் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. அப்புறம் தக்காளிகள். மற்றபடி இதில் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதுவும் இல்லை, வெறும் தக்காளி, கேரட், பூண்டு இருக்குது, அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. 2 வகையான எலுமிச்சை பழம் கிடைக்கும். ஒன்று வந்து பச்சை கலர் நம்ம ஊர் ஃப்ளேவர் இருக்கிற லைம் ஒன்று, இன்னொன்று வந்து மஞ்சள் கலர் ஃப்ளேவர் இருக்கிறது. அது பார்த்தோன்னா புளிப்பு அவ்வளோவா இருக்காது. கொடி எலுமிச்சை சொல்லுவான்னு நினைக்கிறேன் தமிழில், அது எனக்கு சரியாக தெரில, லெமன் சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து லெமனேட் சொல்லுவாங்க. பட் இதில் வந்து நம்ம ஜூஸ் போட்டோன்னா அது லெமனேட்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து லைமேட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர் சமையலுக்கு இதுதான் வந்து நல்ல நம்ம ஊர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் தென் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பார்த்தா சிக்கன். ஸோ இது பார்த்தோன்னா சிக்கன் பிரெஸ்ட். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி தாங்க இங்கே வந்து சிக்கன் நல்லா நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து 2 பிரெஸ்ட் பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 2 வந்து இட்ஸ் பேக், ஒரே பேக்கில் வந்துடும். அப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து இப்போ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அது மட்டும் காமிக்கும். அண்ட் இது பார்த்தோன்னா lamb shank. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா மட்டன் கிடைக்கும். ஆனால் வந்து மட்டன் பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லேம்ப் இருக்குல்ல, லேம்ப் பார்த்தோன்னா செம்மறியாடு, அது வந்து மட்டனோட டேஸ்ட் இருக்குது, நம்ம ஊர் மட்டன் டேஸ்ட் இருக்குது. ஸோ நாங்கள் அதனால வந்து எங்களுக்கு லேம்ப் வந்து செட் ஆகுது, எந்த அலர்ஜி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து
lamb தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ இது பார்த்தோன்னா lamb shank. இது பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒரே போன், பெரிய போனாக இருக்கும். அந்த போனை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது பார்த்தோன்னா ஷோல்டர், lamb ஷோல்டர் இது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு போனும் வரும் ப்ளஸ் ஃப்ளஷ்ஷும் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம குழம்புலாம் வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி பண்ணும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். அண்ட் தென் யா இது பார்த்தோன்னா எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் இருக்குது. இன்றைக்கி நைட் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா மட்டன் வச்சு மட்டன் குழம்பு வச்சு தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பிராண்டில் வந்துட்டு நமக்கு தைஸ் வரும், அதாவது தொடை பீஸ் வரும் தனியாக. அதுக்கப்புறம் வந்து இது பிரெஸ்ட் பீஸ் வரும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு தைஸ் வந்து பெருசாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இந்த பிராண்டில். யூஸ்வலாக இதான் வாங்குவோம். ஆனால் தைஸ் அண்ட் லெக் இது ரெண்டுமே அட்டாச் ஆகிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இது பிரியாணிக்கு வந்து இதை போட ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்று பிரியாணிக்கு வாங்கிட்டேன். இதையும் அதையும் அப்படியே கலந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இட்ஸ் ஜஸ்ட் யூஸ்வல் ஷாப்பிங் பேக் தான். நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டு பைக்கிங் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை வெளியில் போயிட்டு காமிக்கிறேன். வெதர் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எங்களோட புது மின்ட் பிளான்ட்டையும் காமிக்கிறேன். ஓகே. நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். ஹாஸ் இட் ஸ்டாப் ரைட் தேர், அதுக்கு மேலே போக வேண்டாம். ஸோ இப்போது வந்து டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7:30 ஆகுது. இப்போது 7:30 மணி மாதிரியே தெரில. எல்லோரும் இன்னும் வெளியில் தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்போது நான் இந்த இடத்துல தான் வந்து என்னோடய மின்ட் பிளான்ட் வச்சுருக்கேன். ஏற்கனவே வச்சது பார்த்தோன்னா ஃபுல்லாக கடிச்சு போட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்னும் ஒரு பிளான்ட் நல்லா வருது. ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பைக் ரைட் போக போகிறோம். ஒருத்தவங்க ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க அங்கே. ஹாஸ்னா பைக் ரைடுக்கு ரெடியா? ஸோ அவங்க ரெடி ஆகிட்டாங்களா? அப்புறம் க்ரீன் பீன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் நட்டு வச்சது. ஸோ யாரோ பசங்க ஏறி குதிச்சிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் பார்த்தோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஏறிட்டோம் கம்ப்ளீட்லி. இப்போ தான் எல்லோரும் வந்து வெளியில் போகிறவங்க, ஜாகிங் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஹாஸ்னா வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கிளறிக்கலாம். ஒரு கிளறிட்டு பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதில் வந்து கருவேப்பிலை மட்டும் போடணும். காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியா? காரம் டேஸ்ட் பண்ணி பாரு. அதுவும் லாங் ஷாட் சில்லி வேறு போட்டேன் நான். தேங்காய் ஊற்றுறதுனால காரம் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஆனால் தேங்காய் ஊற்றி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு காரமாக இருந்துச்சு. சரி ஓகே. வேறு ஆனால் தோசை கூட கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், அவ்வளோதானே. இல்லையா? அப்புறம் ஹஸ்னு வர காரம் சாப்பிடாது அதிகமாக. ஸோ அதனால நல்லா வாசனை வருதுல்ல. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம சாப்பிடலாமா?